சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்ற வீடியோ பார்த்துடலாம். பச்சரிசி 200 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம் சேர்த்து நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி பருப்பை தண்ணியை வடித்ததுக்கப்புறமா அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்து 4 பங்கு தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 200 கிராம் அரிசி 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதில் 3 பங்கு தண்ணினா 750 ml தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா அரிசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். 300 கிராம் வெல்லத்தை 250 ml தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை அரிசி பருப்போடு சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். 100 ml அளவுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா 4 ஏலக்காய் சேர்க்குறோம். ஏலக்காய் பொரிஞ்சதும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியும் திராட்சையும் வறுத்ததுக்கப்புறமா இதை சக்கரை பொங்கலோட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் பொழுது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் பேலன்ஸ் இருக்கிறது மாதிரி வச்சுட்டு மிச்ச நெய்யெல்லாம் சக்கரை பொங்கலோட சேர்த்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்குது இல்லையா, அதில் 1/4 மூடி துருவன தேங்காய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஏலக்காயை சக்கரை பொங்கலோட சேர்க்குறோம். நம்ம இன்றைக்கி இந்த சக்கரை பொங்கலில் ஏலக்காயை முழுசாக வறுத்து சேர்க்குறோம். அப்படி சேர்க்காதவங்க 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடராக சேர்த்துக்கோங்க. வதக்கி வச்சுருந்த தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த பால் பொங்கலும் சக்கரை பொங்கலும் நாங்கள் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கிறோம். இதுவே நீங்கள் பானையில் செஞ்சிங்கன்னா அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா வெல்லமோ ஜீனியோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வெல்லமோ ஜீனியோ சேர்த்திங்கன்னா அரிசி நல்லா வேகாது. அவ்வளோதான், சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.